செய்திகள் தொடர்கின்றன. வரும் 2016ஆம் ஆண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக கேப்டன் விஜயகாந்த் பதவியேற்கப் போவது உறுதி என்று தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் பிரச்சாரம் செய்தார். மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் குறிப்பாக கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் LK சுதீஷ் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய LK சுதீஷ், தருமபுரி மாவட்டம் கேப்டனுக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் என்றும் வரும் 2016ஆம் ஆண்டில் கோட்டையில் முதலமைச்சராக கேப்டன் பதவியேற்பது உறுதி என்று தெரிவித்தார். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் தலைமையில தமிழகத்தில் முதலமைச்சராக கண்டிப்பாக வரப்போறார். திமுக அதிமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் நிறைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நடைபெற இருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்தால் லஞ்சம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்று குறிப்பிட்ட LK சுதீஷ், தர்மபுரி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டாக்டர் இளங்கோவனை ஆதரித்து வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 2006 உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா 6 மாசத்திலே வந்துச்சு. அப்போ அன்னைக்கு இருந்த திமுக அரசு கலைஞர் பார்த்தாரு, தேமுதிக முரசு நம்ம கொடுத்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் ஜெயிச்சிருவாங்க. அதுவும் முக்கியமாக தருமபுரி மாவட்டம் விஜயகாந்த் கோட்டையா இருக்கு, அங்க கொடுத்தனாக்கா எல்லா பகுதியும் ஜெயிச்சிருவாங்கன்ட்டு நமக்கு முரசு கொடுக்கல. அப்போ தீபம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த தீபம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 10 நாள்ல மீண்டும் 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தீபம் சின்ன மக்கள் செஞ்சடிச்சோம். ஆனா அதிக வாக்குகள் வாங்குற பகுதி இந்த மாவட்டம் தான், தருமபுரி மாவட்டம் அதிக வாக்கு ஓட்டானது, அதிக ஜெயிச்ச நம்ம இந்த பகுதியில. நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் CPI CPM நம்ம கூட்டணி தான் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் ஓட்டு கேட்டு வராங்க. அதிமுக திமுக இன்னும் வெளியே வரல, ஓட்டு கேட்க வரல. இன்னைக்கு ஆளு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு பெங்களூர் இருப்பாங்க, கர்நாடகா ஜாஸ்தி இருப்பாங்க. வந்தவாசியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதையடுத்து முன்னதாக யாகசாலை அமைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஆவணியாபுரம் கிராமத்தில் மலை மீது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் உள்ளது. இந்த வாரம் புரட்டாசி மாத திருவிழாவை ஒட்டி கருட சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பாரிமுனையில் புத்தக கடை உரிமையாளரை தாக்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பாரிமுனையில் உள்ள பத்ரியன் தெருவில் சுமார் 27 வருடங்களாக புத்தக கடை நடத்தி வருபவர் அப்துல் ரஹ்மான். இந்நிலையில் இவரது கடை உள்ள கட்டிடத்தை அதன் உரிமையாளர் வேறு ஒருவருக்கு விற்றதை அடுத்து கடையை காலி செய்யுமாறு அப்துல் ரஹ்மானை மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று இரவு 50 பேர் கொண்ட கும்பல் ஒன்று புத்தக கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ரொக்க பணத்தை எடுத்து சென்றுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த கடை ஊழியர்கள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 9:30 டைம் மணிக்கு கடை எப்பவுமே சாத்துவோம். அந்த கடை சாத்துற டைம் அப்போ நாங்கள் எல்லாரும் வெளியே வந்தோம். நான், அப்பா, ஊழியர் 2 பேர் வெளியே வரும்போது ஒரு வக்கீல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 50-60 பேர் தெருமுனையிலிருந்து அங்கங்க ஸ்பிளிட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஷட்டரை இறக்கும் போது, மெயின் ஆஃப் பண்ணிட்டு இறக்கும் போது கிட்ட வந்தாங்க. பட்டாசு கடை எதுன்னு கேட்டாங்க. இது பட்டாசு கடை கிடையாதுங்க, மேலே போங்க, 2வது மடிக்கணும், இதுதான் சொல்லிட்டு எங்களை தள்ளிட்டு உள்ள நுழைய பார்த்தாங்க. நாங்கள் தடுத்தோம். தடுக்கும் போது அப்பாவை தள்ளி கீழே விழுந்துட்டார். அப்பா சட்டை கிழிஞ்சிச்சு. இன்னொரு ஊழியரை சட்டை கிழிச்சு மண்டையை உடச்சிட்டாங்க. 2 பேர் GHல அட்மிட் ஆயிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவண்ணாமலையிலிருந்து 9 மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்கியது. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. வாக்குப்பதிவு எந்திரங்களை அந்தந்த மாவட்டத்தின் சார்பில் தேர்தல் பணியாளர்கள் சரிபார்த்து எடுத்துச் செல்கின்றனர்.
நாமக்கல் அருகே பள்ளிக்கூடம் ஒன்றின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த கம்ப்யூட்டர் கருவிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டர் கருவிகள் மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த கம்ப்யூட்டர் மையத்தின் பூட்டை உடைத்து அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டர் கருவிகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாநகரில் நூதன முறையில் திருடி வந்த கொள்ளையர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டன. நெல்லை மாநகருக்கு உட்பட்ட பேட்டை, கோட்டீஸ்வரன் நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டிய வீட்டுகளில் தொடர்ந்து கொள்ளைகள் நடைபெற்று வந்ததை அடுத்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன், தூத்துக்குடி பக்லிபுரத்தைச் சேர்ந்த டேனியல் ராஜ் மற்றும் முனைஞ்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மீட்கப்பட்டன. உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எஸ். மணிகண்டனை ஆதரித்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் டி. சுரேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் தமிழன்னை பாபு ஆகியோர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாகப்பட்டினம் வடக்கு மாவட்ட செயலாளரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான பால அருட்செல்வன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான தேமுதிகவினர் உடனிருந்தனர். தாய்லாந்தில் நடந்த வித்தியாசமான எருது ஓட்ட பந்தயம், ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.